ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் ஹிந்தி வித் ஜாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது ஒரே ஒரு வார்த்தையா இருக்கும், ஆனா ஒவ்வொரு இடத்துல வேற வேற மாதிரி ஹிந்தியில சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க உன்னால் அப்படின்றது தமிழ்ல பாத்தீங்கன்னாக்கா உன்னால இப்படி ஆச்சு, உன்னால இப்படி முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். தமிழ்ல ஒரே வார்த்தையா தான் இருக்கும், ஆனா ஹிந்தியில தேரி வஜசே ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம், தும் அப்படிங்கறது ஒரு இடத்துல யூஸ் பண்றோம் இந்த உன்னால் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி என்னால முடியல அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல என்னால அப்படிங்கிறதுக்கு மே அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். இதே என்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்னாலங்கிறதுக்கு மேரி வஜசே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இத மாதிரி அவங்களால, இதால, அவளால அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற இடத்துல எப்படி மாறுபடுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப வாங்க பார்க்கலாம். உன்னால அவ அழுறா அப்படின்னு சொல்றோன்ற வச்சு அந்த மாதிரி வச்சுக்கிட்டாக்கா வ துமாரி வஜசே ரோத்தி ஹே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்க துமாரி வஜசே இல்லைன்னா தேரி வஜசே ரெண்டுமே எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது உன்னால் அப்படின்னு சொல்றதுக்கு, உன்னால அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் யூ அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கற மாதிரி இந்த உன்னாலன்னு வந்ததுன்னா துமாரி வஜசே இல்ல தேரி வஜசே. எப்பயுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது இந்த வஜசே அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இதே வேற வேற இடத்துல மாறுபடும், அதை நான் சொல்றேன் பின்னாடி வரும்போது. ஓகேங்களா? வ அப்படிங்கிறது பொதுவா ஹிந்தியில ஆண்பால் இல்ல பெண்பால் ரெண்டு பேருக்குமே குறிக்கப்படும். இந்த இடத்துல ரோத்தி ஹே அப்படிங்கிறது பின்னாடி எதை வச்சு நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கறத பார்த்து இந்த இடம் பொண்ணா இல்ல பெண்பாலா இல்ல ஆண்பாலாங்கிறது கண்டுபிடிப்போம் இல்லையா? ரோத்தி ஹே அப்படின்னாக்கா அழுகிறாள். இது ரோத்தி அப்படின்னு சொல்லும்போது பெண்பாலை குறிக்கிறதுனால ரோத்தி ஹே அழுகிறாள் அப்படின்னும் போது இது வ அப்படிங்கிறது அவள் அப்படிங்கறத குறிக்குது, ஷீ அப்படிங்கிறது. ஓகேங்களா? வ துமாரி வஜசே ரோத்தி ஹே, வ தேரி வஜசே ரோத்தி ஹே. அவ உன்னால அழுறா அப்படின்னு சொல்றதுக்கு. she cries because of you. இப்ப இந்த இடத்துல பாருங்க, உன்னால தர முடியுமா, இந்த இடத்துல உன்னால் அப்படிங்கிறதுக்கு கேன் யூ கிவ் அப்படிங்கிறது வருது இல்லையா? இங்க பிகாஸ் ஆஃப் வரல, கேன் யூன்னு வரும்போது இங்க மாறுபடும், தும் அப்படின்னு வந்துடும். இங்க உன்னால் அப்படிங்கிறதுக்கு தும், தர அப்படிங்கிறதுக்கு தே, முடியுமா அப்படின்னாக்கா சக்தே ஹோ கியா. இந்த கியாங்கிறது கேள்விக்குறியா கேட்கறதுக்காக, மா மா முடியும் அப்படிங்கிறது வேற, முடியுமான்னு இழுக்கிறோம் இல்லையா, அந்த கேள்விக்குறியா கேட்கறதுக்கு இந்த கியா. சக்தே ஹோ அப்படின்னாக்கா முடியும், சக்தே ஹோ கியா அப்படின்னா முடியுமா அப்படின்றதுக்கு. தும் தே சக்தே ஹோ கியா, உன்னால தர முடியுமா, கேன் யூ கிவ். நீ இங்க வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு இந்த இடத்துல இதே இந்த தும்ங்கிறது இங்க பாருங்க வேற மாதிரி மாறுது. இப்ப முன்னாடி நம்ம கேன் யூ கிவ் அப்படிங்கிற இடத்துல தும் தே சக்தே ஹோ கியான்னு பார்த்தோம் இல்லையா? இங்க தும் தே சக்தே ஹோ கியாங்கிற இடத்துல இந்த தும்ங்கிறது உன்னால்னு மாறின மாதிரி அதே தும் இங்க வேற மாதிரி மாறுது பாருங்க. நீ இங்க வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு தும் இதர் ஆவோ அப்படின்றது. தும் அப்படிங்கிறது யூ அப்படிங்கிறது குறிக்குது. இங்க நீ, இங்கே அப்படிங்கிறதுக்கு இதர், வா அப்படிங்கிறது ஆவோ, தும் இதர் ஆவோ, நீ இங்க வா, யூ கம் ஹியர் அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல பாருங்க என்னால் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். என்னால் அப்படிங்கிறது இங்க பிகாஸ் ஆஃப்ங்கிற வார்த்தை வரல, வெறுமனே கேன் சம்பந்தப்பட்ட வார்த்தையா வர்றதுனால இங்க பாருங்க என்னால் நடக்க முடியாது, மே ஷல் நஹி சக்தா, ஐ கான்ட் வாக் அப்படிங்கிறது. மே அப்படிங்கிறது ஐ, சல் அப்படிங்கிறது வாக் அப்படிங்கிறது குறிக்கும் நடக்க, முடியாது அப்படிங்கிறது நஹி சக்தா, மே சல் நஹி சக்தா என்னால நடக்க முடியாது. இந்த இடத்துல மேங்கிறது என்னால்ங்கிறதுக்கு வருது. ஓகேங்களா? நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க மே அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறதையும் குறிக்கும். ஆனா இது எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பிகாஸ் ஆஃப்னு வரும்போது வஜசே அப்படிங்கிறது வரும். மற்றபடி வேற எங்கேயாவது கேன் சம்மந்தமா ஐ கேன் இல்ல ஐ கேனாட் அப்படிங்கிற சொல்ற இடத்துல என்னால அப்படின்னு வர இடத்துல இந்த மேங்கிறது வருது, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா என்னால் இப்படி ஆகிவிட்டது, என்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது இட் ஹாஸ் பிகம் லைக் திஸ் பிகாஸ் ஆஃப் மீ அப்படிங்கிறது இங்க வருது இல்லையா? இந்த பிகாஸ் ஆஃப்னு வந்ததுனாக்கா இந்த என்னால் இந்த யாரை பத்தி நம்ம சொன்னாலும் பிகாஸ் ஆஃப்னு வரும்போது வஜசே அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? அப்ப வஜசே வரும்போது என்னால் அப்படின் போது மேரி அப்படிங்கிறது என்னால்ன்றதுக்கு சேர்ந்து வந்துடும். மேரி வஜசே என்னால் அப்படிங்கிறது. இப்படிங்கிறது ஏசா ஆகிவிட்டது அப்படின்றது ஹோ கயா ஹே, ஹோ கயா ஹே. மேரி வஜசே ஏசா ஹோ கயா ஹே, என்னால இப்படி ஆயிடுச்சு, இட் ஹாஸ் பிகம் லைக் திஸ் பிகாஸ் ஆஃப் மீ.
நம்மால என்ன செய்ய முடியும்? இங்க வந்து நம்மாலங்கிறது பிகாஸ் ஆஃப்ன்றது மாதிரிலாம் எதுவும் வரல இல்லையா? அதனால வஜசே வராது. வெறுமனே ஹம் அப்படிங்கிறது நாம் அப்படின்னு சொல்றது குறிப்போம் இல்லையா? நாம் இல்ல நம்ப அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே ஹம்ங்கிறத குறிப்போம். அது மாதிரி இங்க நம்மால் அப்படிங்கிறதுக்கு ஹம். என்ன அப்படிங்கிறது கியா. செய்ய அப்படிங்கிறது கர். முடியும் அப்படிங்கிறது சக்தே ஹேன். ஹம் கியா கர் சக்தே ஹேன்? நம்மால என்ன செய்ய முடியும்? வாட் கேன் வி டூ? இதே நம்மால் இந்த இடத்துல பாருங்க பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணி வருது. நம்மால நடந்துச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? நம்மால் நடந்ததா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹமாரி வஜே சே ஹுவா கியா, டிட் இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அஸ் அப்படின்னு கேட்கறதுக்கு. இங்க பிகாஸ் ஆஃப்னு வந்த உடனே நம்மளுக்கு கண்ண மூடி வஜசேங்கிறது வந்துடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹமாரி வஜசே ஹம்ங்கிறது முன்னாடி பார்த்தோம். நம்மால்ங்கிறதுக்கு இந்த இடத்துல ஹம் பார்த்தோம். இங்க ஹமாரி வஜசே அப்படிங்கிறது நம்மால் பிகாஸ் ஆஃப் அஸ் அப்படிங்கிறதுக்கு. நடந்ததா? ஹுவா கியா, ஹமாரி வஜசே ஹுவா கியா, நம்மால் நடந்ததா. இப்ப அடுத்தது அவரால இல்ல அவங்களால அப்படின்னு. அவங்களாலன்னு நம்ம குறிப்பிடும் போது ஒரு பெண் பாலாவும் இருக்கலாம் இல்ல ஆண் பாலாவும் இருக்கலாம். காமனா 2 பேருக்குமே சொல்லுவோம் இல்லையா? அவராலன்னும் போது தனிப்பட்ட ஒரு ஆண் பாலை குறிக்கிற மாதிரி, வயதுல பெரியவங்களா இருக்கிறவங்கள குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப 2 பேருக்குமே சேர்த்து இங்க வந்து வெறும் உன்கி தான். ஓகேங்களா? உன்கி வஜசே பிகாஸ் ஆஃப் அப்படின்னு வரும்போது உன்கி வஜசே அவங்களால இல்ல அவரால விழுந்தது. கிர்கயா. கிர்கயானா விழுந்தது. இது ஒரு இந்த கிர்கயாங்கிறது ஒரு பையன் யாராவது விழுந்துட்டான்னா கூட அதுக்கும் பயன்படுத்துவோம். ஆண் பாலுக்கும் பயன்படுத்துவோம். இந்த இடத்துல விழுந்ததுன்னும் போது ஒரு பொருளை குறிக்கிறதுனால இந்த கிர்கயாங்கிறது பொருளை தான் குறிக்குதுங்க. ஓகேங்களா? உன்கி வஜசே கிர்கயா. இதை நம்ம ஒரு பையனை ஒரு ஆண் பாலை குறிக்கிறதா இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? அவரால விழுந்துட்டான் இல்ல அவங்களால விழுந்துட்டான். அதே சென்டென்ஸ் தான் இங்க வரும். உன்கி வஜசே கிர்கயா அப்படின்றது. ஓகேங்களா? இதே இடத்துல அவரால விழுந்துட்டான்றத நம்ம சொல்றோம் இல்லையா? சில இடங்கள்ல அவர்கள் காரணமாக விழுந்தது அப்படின்றத நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? ஆனா நிறைய இடத்துல அது பேச்சு வழக்குல இல்ல. ஆனா அவர்கள் காரணமாக விழுந்தது அப்படின்னாக்கா அவங்க அது விழுந்ததுக்கு காரணம் அவங்கதான் அப்படின்றத குறிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னாக்கா உன்கே காரன் கிர்கயா அப்படின்றத பயன்படுத்துவோம். இதே அர்த்தத்தை தான் கொடுக்கும். இப்ப இந்த இடத்துல அவங்களால விழுந்துச்சுன்றதை எப்படி சொல்றோமோ அதே அர்த்தத்தை தான் இதுவும் குறிக்கும். ஆனா காரணம் அப்படிங்கறத குறிப்பிட்டு நம்ம சொல்றோம்னாக்கா அவர்கள் காரணமாக உன்கே காரன் அப்படிங்கிறது. அவர்கள்ங்கிறதுக்கு உன்கே, காரணமாகங்கிறதுக்கு காரன். விழுந்தது கிர்கயா, fell down because of them. உன்கே காரன் கிர்கயா, அவர்கள் காரணமாக விழுந்தது. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவரால் தான் நான் வந்துள்ளேன், நாங்க வந்ததே அவரால தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுக்கு ஐ கேம் பிகாஸ் ஆஃப் ஹிம் அப்படின்னும் போது இங்க பாருங்க பிகாஸ் ஆஃப்ங்கிறது இங்கிலீஷ்ல வந்திருக்குனாலே வஜசே வந்துடும். இப்ப இந்த இடத்துல உன்கிங்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அவரால் பார்த்தோம் உன்கிங்கிறது. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னாக்கா அவரால தான் அப்படின்றத நம்ம குறிக்கிறோம். இப்ப தான் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது ஹீங்கிறது வரும். அப்ப அந்த ஹீ வந்து உன்னுக்கும் கீக்கும் நடுவுல நம்ம போடுறோம். இங்க உனீகி வஜசே அப்படின்றது வந்து அவரால தான் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தது உன்கி அப்படின்னாக்கா அவரால அப்படின்றதுக்கு பிகாஸ் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்றதுக்கு உன்கி வஜசேன்றது மட்டும் பார்த்தோம். இங்க தான்றது உனீகி வஜசே, அவரால தான். நான் அப்படிங்கிறது மே, வந்துள்ளேன் ஆயாஹூ, நான் வந்திருக்கிறதே அவள வந்திருக்கேன் அப்படின்றதுக்கு ஆயாஹூ, வந்துள்ளேன். ஐ கேம் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவரால் பாட்டு கேட்க முடியுமா? வே கானா சுன் சகேங்கே கியா, வில் தே பி ஏபிள் டு ஹியர் தி சாங். இங்க வந்து வே அப்படிங்கிறது அவரால் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிடுறோம். பாட்டுங்கிறதுக்கு கானா. சுன் சகேங்கே அப்படின்னாக்கா கேட்க முடியும். சுன் அப்படிங்கிறது கேட்குதல் அப்படிங்கிறதுக்கு குறிப்பிடப்படுறது. சுன் சக்கேங்கே அப்படின்னாக்கா கேட்க முடியும், காதால கேட்க முடியும். இந்த இடத்துல இந்த முடியுமாங்கிறது வந்து கேனுங்கிறதுக்கு பதிலா இயலும் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அவங்களால கேட்க இயலுமா இயலாதா அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை குறிக்கிறது தான் இது சக்கேங்கே அப்படிங்கிறது. ஆனா நம்ம இயலுங்கிறத பயன்படுத்துறது இல்லை, பெரும்பாலும் முடியுமாங்கிறது தான் பயன்படுத்துறோம். அதனால இயலுமாங்கிற போது பி ஏபிள் டு அப்படின்றது வந்துடுங்க. சுன் சக்கேங்கே கியா, இயலுமா, பி ஏபிள் டு, வில் தே பி ஏபிள் டு ஹியர் தி சாங் அப்படின்னு கேட்கறதுக்கு वे गाना सुन सकेंगे क्या.
நான் இவளால சோர்ந்துட்டேன், இல்லைன்னா இவளால சோர்ந்துட்டேன், இல்லைன்னா இதனால சோர்ந்துட்டேன். இது மூணுத்துக்குமே ஆண்பால் பெண்பால் இல்லைன்னா ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்றோம்னாக்கா மூணுத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். இங்க ஐ எம் டயர்ட் பிகாஸ் ஆஃப் ஹர், ஹிம், இட் மூணுத்துக்குமே பிகாஸ் ஆஃப்னு வந்த உடனே வஜஸே வந்துடும் இல்லையா. ஒரு நிமிஷம், இது வஜாசே இல்ல வஜஸே. வஜஸ் மே, நான், இஸ்கி வஜஸே, இவளால, இவனால இல்ல இதனால மூணுத்துக்குமே காமன். தக் அப்படிங்கிறது டயர்டு அப்படின்றது, ஒரு சோர்ந்து போறது, சோறுதல் அப்படின்றது இல்லையா, அந்த தக் அப்படிங்கிறது அதுக்கு தான் யூஸ் பண்றது. தக் கயாஹூ அப்படின்னாக்கா சோர்ந்து விட்டேன். இது இந்த வாக்கியத்தை ஒரு ஆண்பால் பயன்படுத்துறாங்கனாக்கா தக் கயாஹூன்னு சொல்லலாம். இதே ஒரு பெண்பால் பயன்படுத்துறாங்கனாக்கா தக் கயிஹூன்னு சொல்லலாம். தமிழ்ல ரெண்டு பேருக்குமே காமன் தான் இல்லையா, சோர்ந்து விட்டேன் அப்படின்றது. ஐ எம் டயர்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம், ஹர் இல்ல இட். அவளால சமைக்க முடியுமா, இங்க வந்து கேன் சம்பந்தமா வர்றதுனால அவள் அப்படிங்கிறதுக்கு வஹ் அப்படிங்கறத பயன்படுத்துவோம். வெறும் அவள்ங்கிறதுக்குமே அதே வஹ் தான், இங்க அவளால் அப்படிங்கிறதுக்குமே அந்த கேனுக்கு அதே வஹ் தான் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. கானா பனா சக்தி ஹை கியா, கானா அப்படிங்கிறது சாப்பாடு அப்படிங்கறதையும் குறிக்க நம்ம யூஸ் பண்ணுவோம். சாப்பாடு இல்ல சமைக்குதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே கானா பனா சக்தினாக்கா செய்ய முடியுமா, பனா சக்தினாக்கா செய்ய முடியும். பனா சக்தி ஹை, பனா சக்தி ஹை கியா அப்படின்னு கேட்கும்போது முடியுமா அப்படின்னு ஆயிடும். சக்தி ஹை கியா அப்படிங்கிறது வ கானா பனா சக்தி ஹை கியா, அவளால சமைக்க முடியுமா, கேன் ஷி குக். அதனால மழை பெஞ்சுது. இப்ப அதனால அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுது பாருங்க. முன்னாடி நம்ம பார்த்தது இந்த இடத்துல நான் இவளால, இவனால, இதனால அப்படின்னு சொல்லும்போது இஸ்கி வஜசே அப்படின்னுவோம். இதே அதனால, அவளால, அவனாலனாக்கா உஸ்கி வஜசே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உஸ் ஈக்கு பதிலாக இங்க ஊ போடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா. இதே இடத்துல இந்த இதனாலங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு பொருளை குறிக்கும் போது பிகாஸ் ஆஃப்னு போடும்போது இஸ்கி வஜசேன்னு சொல்ற மாதிரி, இப்ப மழை பெஞ்சுதுன்றதுக்கு சொல்றது பாருங்க, இஸ்லியே பாரிஷ் ஹுயி, சோ இட் ரெயின்ட் அப்படின்னு சொல்றதுக்கு சோ இட் ரெயின்ட் அப்படின்னும் போது இஸ்லியேங்கிறது சோ, பாரிஷ் அப்படிங்கிறது ரெயின் மழை, பெய்ததுன்றதுக்கு ஹுயி, இஸ்லியே பாரிஷ் ஹுயி அதனால மழை பெஞ்சுது, சோ இட் ரெயின்ட் அப்படின்றது. இந்த இடத்துல அதனால எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்க. இப்ப இதனால எந்த பயனும் இல்லை, there is no use, this is of no use அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்கா கோய் ஃபைதா நஹி ஹை. இஸ்கா அப்படிங்கிறது இதனால், இந்த ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லும்போது இஸ்கா அப்படிங்கிறது இங்க பயன்படுத்துறோம். கோயினாக்கா எந்த அப்படின்ற மாதிரி, எந்த ஒரு பயனும் எந்த ஒரு இதுவும் அப்படின்ற மாதிரி. பயனும் அப்படின்னாக்கா ஃபைதா அப்படின்னா யூஸ் அப்படின்றது. இல்லைங்கிறது நஹி ஹை, இஸ்கா கோய் ஃபைதா நஹி ஹை, திஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்றது. பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி வெறும் இதனால இவளாலங்கிற மாதிரி ஒரே வார்த்தைனா எல்லா இடத்துலயுமே அதே தான் வருங்கிற மாதிரி இல்லாம, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்றோம், எந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்றோன்றத பொறுத்து நம்ம அந்த இதனால இவளாலங்கிறது மாறுபடுங்கிறது தான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடியுது. இது தவிர்த்து வேற ஏதாவது சஜஷன்ஸோ இல்ல டவுட்ஸோ இருந்தனாக்கா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.